மும்பையில் 12 பேர், கொல்கத்தாவில் 13 பேர், குவாஹாட்டி அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர்னு மொத்தம் 26 பேரை கொன்னுட்டு தப்பிச்சு போன சீரியல் கில்லரோட கதையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிற வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நீங்கள் கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒரு பெரிய உருவம் உங்கள் பக்கத்தில் வருது. அந்த உருவத்தோட கையில் பார்த்தீங்கன்னா கத்தியோ இல்லை துப்பாக்கியோ அந்த மாதிரி எந்த விதமான ஆயுதமும் இல்லை. திடீர்னு ஒரு பெரிய கல்லை தூக்கி உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கிறவரோட தலையில போட்டு கொன்னுட்டு அந்த உருவம் தப்பிச்சு போகுது. அப்படிங்கிறப்போ உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? இந்த கொலைகள் எல்லாம் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1983 மும்பையில தான் பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டு இருக்கிற மக்கள்கள் எல்லாத்தையுமே கல்ல போட்டு கொல்ற ஒரு சீரியல் கில்லர்னால தான் ஆரம்பிச்சது. எதனால கொல்றா, ஏன் கொல்றா அப்படின்னு இப்ப வரைக்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியல. அவன் எதுவும் திருடுறது இல்ல, எதுவுமே பண்றது இல்ல. ஜஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல தூங்கிட்டு இருக்கிறவங்களோட தலையில 30 கிலோ எடையுள்ள ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டு கொன்னுட்டு அவன் தப்பிச்சு போயிடுறான். இப்படி தொடர்ச்சியா இந்த கொலைகள் நடந்துட்டு இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு 6 மாசமா அந்த கொலைகள் எல்லாமே ஸ்டாப் ஆயிருச்சு. அந்த மும்பை கவர்மெண்ட் என்ன நினைச்சுட்டாங்க அப்படின்னா அந்த சீரியல் கில்லர் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில இறந்து போயிருப்பான், ஏதோ இடத்துல சிக்கி கொல்லப்பட்டிருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வருஷம் கழிச்சு இதே பேட்டர்ன்ல 1989ல கொல்கத்தால இதே மாதிரி கிட்டத்தட்ட 13 பேரை கொல்லப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மாசத்துல 13 பேர் இறக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ் யாரையுமே பிளாட்ஃபார்ம்ல தங்க விடாம போலீஸ் ஃபுல்லா ரோந்து போயிருக்காங்க நைட் நேரத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சீரியல் கில்லர் எப்படியாச்சும் பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 50 பேர் மேல சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணி அவங்களையும் விசாரிச்சிருக்காங்க. அவங்க மேல எந்தவித ப்ராப்பர் எவிடன்ஸும் இல்லாதனால அவங்களையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டில் நவ் இப்ப வரைக்கும் அந்த சீரியல் கில்லர் யாரு, என்ன ஆச்சு அப்படிங்கறது யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. இப்ப வரைக்கும் அந்த சீரியல் கில்லர் உயிரோட தான் இருக்காரா, இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரிய வரல. இந்த சீரியல் கில்லரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க.